2004ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடல் சுனாமி. இது பாக்ஸிங் டே சுனாமி என்று அழைக்கப்படுகிறது. இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாகும். இது டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு அன்று நிகழ்ந்தது. மேலும் இந்தோனேசியாவின் வடக்கு சுமாத்ராவின் மேற்கு கடற்கரையில் 9.1 தொடக்கம் 9.3 ரிக்டர் அளவு கொண்ட கடலுக்கடியில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கத்தால் தூண்டப்பட்டது. இந்த நிலநடுக்கம் சுந்தா அகழியில் நிகழ்ந்தது. இங்கு இந்திய தட்டுகள் பர்மா தட்டுகளின் கீழ் தள்ளப்பட்டதன் மூலம் பாரிய நிலநடுக்கத்தின் காரணமாக கடல் நீர் பெருமளவில் இடம்பெயர்ந்தது. இதன் மூலம் சக்தி வாய்ந்த சுனாமி அலைகளை உருவாக்கி 14 நாடுகளில் உள்ள கடலோர பகுதிகளை அழித்தது. இச்சுனாமி முன்னெப்போதும் இல்லாத வகையில் அழிவை ஏற்படுத்தியது. 2,30,000த்திற்கும் மேற்பட்ட உயிர்களை காவு வாங்கியது மற்றும் மில்லியன் கணக்கான மக்களை இடம்பெயர்த்தது. இந்தோனேசியா, இலங்கை, இந்தியா, தாய்லாந்து மற்றும் மாலைத்தீவு ஆகிய நாடுகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. இலங்கையில் மட்டும் 30,000த்திற்கும் மேற்பட்ட இறப்புகள் பதிவாகியுள்ளன. இலங்கையின் கிழக்கு மற்றும் தெற்கு கடற்கரைகள் பேரழிவின் சுமைகளை தாங்கியுள்ளன. கரையோர சமூகங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு எண்ணற்ற குடும்பங்கள் வீடற்றவர்களாக